இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா, நம்ம வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட்டை வந்து இன்டீரியர் என்ன மாதிரி கலர் அடித்தா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ரூம்ஸ்லாம் பெருசாக தெரியும், ஹால் பெருசாக தெரியும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் நிறையா கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கேன். இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க ஹால், கிச்சன், ரூம்லாம் சைஸ் சிறுசாகவே இருந்தாலும் இந்த மாதிரி கலர் பெயிண்டிங் அடிக்கிறதுனால உங்கள் வீடு வந்து பெருசாக காமிச்சு கொடுக்கும். இந்த மாதிரி வாலில் வந்து ப்ளைனாக அடிச்சிங்கன்னா தான் இந்த இடம் நல்லா நீட்டாக எடுத்து கொடுக்கும். இதிலே நம்ம ஆர்ட் இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணோம்னா அதில் நல்லாவே இருக்காது. ஆர்ட் பண்ணி ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நிறைய கொசன்னு வச்சோம்னா அது பார்க்க ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குமே தவிர நீட்டாக தெரியாது. இந்த லைட் கலர் ஷேட்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா, நமக்கு இருக்கிறதுலே லைட் கலர் ஷேட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஷேட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வீடு வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டாக இருக்கும், பார்க்கவும் நல்லா ப்ரைட்டாக தெரியும், பெருசாக தெரியும். பார்க்குறவங்களுக்கு என்ன இவ்வளோ இடமா இருக்குது, பார்க்க இவ்வளோ பெரிய வீடாக தெரியுது அப்படின்னு எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இது சின்ன சின்ன ஐடியாஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிச்சனில் வந்து இப்போ ஒயிட் யூஸ் பண்ணனால இந்த இடம் இவ்வளோ பெரிய கிச்சனாக தெரியுது பாருங்கள். அதே மாதிரி இந்த பெட்ரூம் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி ஒயிட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே லைட் போட்டிருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை, நல்லாவே ப்ரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மெயின்டெனன்ஸ்க்காக தான் எல்லாருமே கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டார்க் கலர்ஸு. இவ்வளோ பெரிய வீடு கட்டுற நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம், நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்க கிறுக்கிடுவாங்க செவுத்தில் அப்படின்னா என்ன கலர் பெயிண்ட் அடித்தாலும் கிறுக்க தான் போகிறாங்க. அது நம்ம இந்த மாதிரி கலர்ஸை அடித்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் நிறையா இருக்குது, கலர்ஸ் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி அவுட்புட்டில் இருக்கும்போது நமக்கு பார்க்கவே ஒரு நல்ல லுக்காக இருக்கும், ராயல் லுக்காக இருக்கும். இல்லை நான் டபுள் சைடுக்கு வாலுக்கு ஒரு ரூமுக்கு 2 கலர் அடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேட்ஸ் எடுத்துக்கோங்க. டார்க்னால் ரொம்ப டார்க்கும் போயிடக்கூடாது. ஸ்டென்சில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட் கலர் யூஸ் பண்ணி ஸ்டென்சில் யூஸ் பண்ணுங்கள், அதுவும் ராயல் லுக்காக தான் இருக்கும். ரொம்ப கொசன்னுலாம் வைக்காதீங்க, அது நல்லாவும் இருக்காது. பெயிண்டிங்கில் வரைகிறது, பூ வரைகிறது, பட்டர்ஃப்ளை வரைகிறது அதெல்லாமே நல்லா இருக்காது அவுட்புட் பார்க்க. இன்னும் நிறையா இந்த மாதிரி பெயிண்டிங் ஐடியாஸ் வேணும்னா இந்த நம்பர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.